சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், குர்ஆன் மற்றும் நபித்துவத்தின் செய்திகளின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த மார்க்கம் அல்லாஹ் முதலாக ஒரு மனிதரை இஸ்லாமியர் அல்லது முஃமின் என்று சொல்வதற்கான அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய விஷயம் இந்த ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்வது. யார் தன்னுடைய மனதளவிலும் நாவினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த திரு கலிமாவை தன்னுடைய வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களை இஸ்லாமியர் முஃமின் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இந்த கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் முதலிலே இந்த கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் வெகுவாக மக்களிடத்திலே இணை வைப்பினுடைய அந்த சாயல் கூட வரக்கூடாது என்பதற்காக அதை ஒரே அடியாக அடித்துவிட்டு தான் இந்த கொள்கையை சொல்கிறார். வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. அப்ப ஒரு மூமினானவன் அவனுடைய வாழ்நாளில் தன்னுடைய இறைவன் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை தவிர அவனுடைய வணக்க வழிபாடுகளை வேறு யாருக்கும் கொடுத்து விடக் கூடாது. இந்த வாழ்வு முறையை தங்களுடைய இறுதி மூச்சு வரை ஒரு மனிதன் பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஓரிரை கொள்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது முதல் இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த காலம் வரைக்கும் அல்லாஹ் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஓரிரை கொள்கை. நாங்க எங்க இணை வைக்கிறோம், நாங்களாம் அல்லாஹ்வை தான் நம்புறோம் என்று சொல்லக்கூடிய நம்மளிடத்திலும் கூட நிறைய நேரங்களில் இணை வைப்பினுடைய சாயல்கள் அல்லது இணை வைப்பு நமக்கு அறியாமலே, அது இணை வைப்பு தான் என்று தெரியாமலே கூட நம்மளுடைய வந்து விடுகின்றது. அப்ப முதல்ல இந்த இஸ்லாம்னா என்ன, இந்த இஸ்லாம் மார்க்கம் நமக்கு என்னெல்லாம் சொல்லுது என்பதை அறிந்து கொண்டு அதன் பிறகாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த மார்க்கம் குறித்து சொல்லும் போது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான், வேறு எதுவும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொன்னான். 3வது அத்தியாயம் 19வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், வமை யப்தாய் ஹைரல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் பலை எப்பலமின்ஹு, அவரிடமிருந்து அது ஏற்கப்படாது, அவர் மறுமையில் நஷ்டமடைந்தவராக இருப்பார். 2 வசனம் சொல்லியிருக்கேன். ஒன்னு 3வது அத்தியாயம் 19வது வசனம், அல்லாஹ்விடத்தில் ஏற்கக்கூடிய மார்க்கம்னா அது இஸ்லாம் தான்ங்கிற வசனம். இன்னொரு வசனம், இஸ்லாத்தை தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஒன்றை நீங்கள் விரும்பினால் அது அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய வசனம். 3வது அத்தியாயம் 85வது வசனம். இப்ப இந்த 2 வசனங்களும் தெல்ல தெளிவாக நாம் மனிதர்களாகிய நாம் பின்பற்றுவதற்கு தகுதியான மார்க்கம் இஸ்லாம் தான், வேறு எந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது. ஒருவேளை நாம் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை பின்பற்றினால் மறுமை நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லுது. அப்ப மறுமையில நஷ்டம்னா என்ன, யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வை தூதர் சொல்கின்றார், புனியத் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கின்றது. அது என்ன 5 தூண்? முதலாவது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ். இந்த கடமைகளின் அடிப்படையில் தான் என்ன செய்யுது, இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த 5 தூண்ல நீங்கள் முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தால் அது எதுவா இருக்கு, கலிமா.
அதுதான் அடிப்படை. அது சரியா இருந்தாதான் மீது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அந்த அடிப்படையில் நாம் சரியாக இருக்கின்றோமா? அப்ப எந்த விஷயத்திலும் நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது. நாங்க கோயிலுக்கு போகல, சிலை வணக்கத்தை நாங்க செய்யல. அப்ப ஏன் எங்களுக்கு இதை சொல்றீங்க அப்படின்னா, வெறுமனே சிலைகளை வணங்குவது மட்டும்தான் இணை வைப்பு என்று கிடையாது. அல்லாஹ் அல்லாத நபர்களிடம் அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது மனிதர்களாக பார்க்கப்படக்கூடிய எந்த விஷயத்தையும் அல்லாஹ் அல்லாத வேறு எந்த விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கை வைத்தால், உதவி கோரினால் அது இணை வைப்பு. வேறு எதெல்லாம் நம்ம செய்யறோம்? சிலை வணக்கம் நம்மகிட்ட இல்ல, அது நம்ம தெரியும், தெளிவா தெரியும். அப்ப இறந்தவர்களிடத்திலே நம்மளுக்கு முன்பாக முன் சென்ற காலங்களில் இறந்தவர்கள் நல்லடியார்கள் என்று எண்ணி அவர்கள் இறைவன் அல்ல என்பதை நம்ம விலகி வச்சிருக்கோம். ஆனால் நாம் கேட்கக்கூடிய விஷயத்தை அவர் நமக்காக கேட்டு சொல்வார், நமக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் அவர் இருப்பார் என்ற ஒரு விஷயத்தை வைக்கிறோம்ல. அப்படி போய் கபூர்ல போய் நிக்கிறோம்ல, தனியாக ஒரு மனிதரை அடக்கப்பட்ட ஒரு கபூர்ல போய் நின்று அவர்கிட்ட போய் நாம் உதவி கேட்டால் அது இணை வைப்பு. ஏன்? அவர் இறந்து விட்டால், அவர் மனிதர், அவரால் உலகத்தில் இருந்த உயிரோடு இருந்த போது அவரால் என்ன செஞ்ச முடிச்சா அதான் செய்ய முடியும். மனித சக்திக்கு அப்பாற்பட்டு அவரால் எதையும் செய்ய முடியாது. அப்ப அவர் இறந்து விட்டதற்கு பிறகாக அவர் என்ன செஞ்சுவார்? மண்ணோடு மண்ணாக மக்கி இருப்பார். ஒரு மனிதர் நம்மள்கிட்ட இப்ப சகஜத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், இப்ப நானே இருக்கேன், மவுத் ஆகிட்டேன், என்னைய கட்டில போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த நேரத்துல என்னுடைய நண்பர் வந்து என் காதல ஏதாவது பேசுறான்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? ஏடா பைத்தியக்காரா, அவன் தான் இறந்துட்டானே, நீ சொல்றது அவனை கேட்குமான்னு கேட்போமா இல்லையா? அப்ப ஒருவர் இறந்து விட்டால் பூமிக்கு மேலாக நம்முடைய கண் பார்வைக்கு இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நாம் பேசினால் அவருக்கு கேட்காது என்றால், மண்ணுக்குள் புதைத்த எந்த மனிதராக இருக்கட்டும், அவர்கள் நல்ல அமல்களை செய்த நல்லடியார்களாகவே இருக்கட்டும், இருந்தாலும் அவர்களால் நாம் என்ன சொல்கின்றோம் என்பதை ஒருபோதும் செவியேற்க முடியாது. அப்ப இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப தர்காவுக்கு போறது, ஏதாவது ஒரு நம்பிக்கையில நம்முடைய கைகளை கட்டிக்கொள்வது, இந்த கயிறு எனக்கு நல்லது தீங்கை செஞ்சிடும் நம்புறது, இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் நம்மளிடத்துல நம்பிக்கையின் பேரா இருக்குல்ல. ஒரு வீட்டு வாசல்ல ஒரு கத்தாழ செடியை தொங்க விட்டால் அது எனக்கு என்ன செய்யும்? நன்மை தெரியும் நம்புறது. வீடு கட்டக்கூடிய நேரத்துல ஒரு பொம்மையை வாங்கி ஒரு பானையை கவுத்து வச்சு அதுல புள்ளிகளை வச்சுட்டா எனக்கு வரக்கூடிய தீங்கை அது கழிச்சிடும் நம்புறது. பூசணிக்காயை போட்டு உடைக்கிறது, இப்படி எந்த விஷயத்தை நாம் செய்தாலும் அது இணை வைப்பினுடைய சாயல் தான் இருக்கின்றது. அந்த இணை வைப்பு செய்த பாவத்தை நாம் செய்தவர்களாக மாறிடும். அப்ப இப்ப நாம சொன்ன கேட்டகரி எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் என்ன செய்யுது? இதெல்லாம் இணை வைப்பு. நம்ம தான் செஞ்சிருப்போம், இல்ல இன்னும் அறியாம கூட செஞ்சிட்டு இருப்போம். ஒருபோதும் இந்த காரியங்களை செய்யக்கூடாது. ஏன் இதை நம்ம வலியுறுத்தி சொல்றோம்னா, வல்ல ரஹ்மான் புரோகிதத்தை நமக்கு ஒழிச்சிருக்கான். இஸ்லாமிய மார்க்கம் தான் என்ன செய்யுது? புரோகிதத்தை ஒழிக்குது. எப்படி ஒழிக்குது? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், கேட்கக்கூடிய அடியார் யாரு? மனிதர்களை பற்றி சொல்றான். மனிதர்கள் அவர்களின் தேவையை கேட்பதாக இருந்தால் அவர்கள் என்னிடம் கேட்கட்டும், நான் அவர்களுக்கு பிறடி நிரம்பை விட அதிக பக்கத்தில் இருக்கின்றேன். எங்க இருக்கான்ல? எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்றோம்ல. அல்லாஹ் சொல்றான், அவன் கேட்கறனா என்கிட்ட கேட்கிறோம், நான் எங்க இருக்கேன்? ஒரு மனிதனுடைய பிறடி நிரம்புங்கிறது இந்த கை வச்சு பார்க்கக்கூடிய நம்ம தலைக்கு பின்னாடி இருக்கு. அதை விட பக்கத்துல இருக்கு என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் நேரடியாக கேட்க முடியும். நமக்கு வழங்கக்கூடிய அல்லாஹ் யாருடைய சிபாரிசும் அது தேவையில்லை. இந்த உலகத்துல ஒரு வேலை செய்யணும்னா ஒரு அரசியல்வாதியை போய் பார்க்கிறோமே, அவர் சொன்னா அந்த வேலை உடனே அப்படியா? அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்க்கு எந்த உதவியாளரும் தேவையில்லை, எந்த ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. ஒரு மனிதன் எப்படி இருக்கான் என்பதை, அவனுடைய உள்ளங்கள் என்ன நினைக்கின்ற என்பதை வல்ல ரஹ்மான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப இந்த இணை வைப்பினுடைய சாயல் ஒரு காலகட்டத்திலும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மளிடத்திலே வந்துவிடவே கூடாது.
அப்ப அதற்கு நம்ம அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணும்னா, இந்த மார்க்கம் இஸ்லாம் என்றாலே இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், இதை பின்பற்றினால்தான் மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இஸ்லாத்தின் பேரால இப்ப கபருடைய வணக்கம், அந்த கபூர்ல போய் வணங்குது, அந்த தர்கா வழிபாடு, இப்படி நிறைய அனாச்சாரங்கள் இருக்கு. இப்ப இதெல்லாம் உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள இருக்கக்கூடிய சில நபர்கள் தான். நமக்கு முன் சேர்ந்த நபர்கள் என்ன செய்யறாங்க, அறியாமையில உருவாக்கி வச்சிருக்காங்க. நீ கேட்கலாம், இத்தனை ஆண்டு காலமாக என்னுடைய அத்தா பாட்டன் பூட்டன் எல்லாம் செஞ்ச விஷயத்த நீ தப்புன்னு சொல்றீங்களான்னா, ஆமா உண்மையிலே தப்பு. ஏன்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராத எந்த விஷயம் இஸ்லாமாக ஆகாது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றால் அது அல்லாஹ் தான் என்ன செய்யணும், நிர்ணயிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் சொன்னதை தான் சொல்லணும். தானாக அல்லாஹ்வின் தூதர் தானாக எதையும் சொல்லிட முடியாது. அல்லாஹ் ரப்பல் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றார், முகமதே உமது இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை கூறுவீராக. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஆர்டர்? அல்லாஹ் என்ன சொல்றானோ அதைத்தான் சொல்லணும். அவனது வார்த்தைகளை மாற்றுபவன் இல்லை. அவன் அன்று எந்த புகழெடுத்தையும் நீர் காண மாட்டீர். இது திருக்குர்ஆன்ல 18வது அத்தியாயத்துல 27வது வசனமாக இருக்கு. அதே போல இன்னொரு அத்தியாயத்துல பாருங்க, இது அகிலத்தாரின் இறைவனிடம் இருந்து அருளப்பட்டது. உலகத்துக்கெல்லாம் யார் இறைவனாக இருக்கின்றானோ அந்த அல்லாஹ் அவனை பற்றி சொல்கின்றான். இந்த அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டது. சில சொற்களை இவர் முகமது நம் மீது இட்டு கட்டி இருந்தால் இவரை வலது கையால் தண்டித்திருப்போம். யார சொல்றான்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லாத ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக ஏதாவது சேர்த்து சொல்லியிருந்தால் என்னுடைய வலது கரத்தால் அவர் பிடிச்சி தண்டிச்சு போகிறான். அப்ப இந்த மார்க்கத்துல தூதர்களுக்கு என்ன செய்யல, அல்லாஹ் எந்த இடத்தையும் என்ன செய்யல, விட்டு கொடுக்கல. பின்னர் அல்லாஹ் சொல்றான், திருப்பி சொல்றான், பின்னர் அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம். வலது கையால பிடிச்சி தண்டிச்சிருப்பேன், அவருடைய நாடி நரம்பெல்லாம் வெட்டியிருப்பேன். உங்களில் எவரும் அவனை தடுப்பவர் அல்ல. நீங்க எந்த மக்களா இருக்கீங்க, அவரை என்னிலிருந்து தடுக்க முடியாதுன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் பகிரங்கமாக இந்த வசனத்தை என்ன செய்யறான் மக்களுக்கு பிரகடனப்படுத்தும். இது யார் சொன்னா? அல்லாஹ் இறக்கின வசனம் தான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலாக என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, இறை வேதத்தை எடுத்து சொல்றாங்க. அப்ப இந்த விஷயங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுது, இது இறைவனுடைய மார்க்கம். அதுல புதுசாக எதையும் உருவாக்குறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இன்னும் தூதர்களுக்கே அதிகாரம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இருந்த மனைவி பார்த்த சில நபர்களுக்கு என்ன செய்றாங்க, அந்த தேனுடைய வாடை பிடிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் தேனை விரும்பி சாப்பிடுவாங்க, தேனுடைய வாடை பிடிக்கலங்கறாங்க. இப்படி மனைவிமார்கள்லாம் சொல்றதை கேட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியில வந்து நான் தேனை நிலந்து நான் தடை செய்யப்பட்டதா மாத்துறேன், ஹராமாக்குறேங்கிறாங்க. உடனே அல்லாஹ் கண்டித்து வசனம் இறக்கின்றார், நபியே முகமதே உமக்கு அல்லாஹ் அனுமதித்ததை உமது மனைவியின் திருப்தியை நாடி ஏன் விலக்கிக் கொள்கிறீர்? அல்லாஹ் மன்னிப்பவன் நிகழ்த்தக்கூடியவன். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஹலால் எது ஹராம் என்று சொல்றதா இருந்தா கூட யார் சொல்லணும்? அல்லாஹ் தான் சொல்லணும். நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யல, அந்த விஷயத்தை என்ன செய்யல, அல்லாஹ் விட்டு தரல. அப்ப இவ்வளவு செய்திகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல நாம் யாரும் தலையிட முடியாது, நாம் எந்த அதிகாரத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொள்ள முடியாது. அப்ப அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தியை மட்டும்தான் அவருக்கு சொல்ல முடியும். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பக்கும் வலா தத்தபிஉ மின் தூனி அவுலியா. உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்க, அவனை விடுத்து மற்றவர்களை நீங்கள் பொறுப்பாளராக்கி பின்பற்றாதீர்கள், குறைவாகவே படிப்பினை பெறுவீங்க. அல்லாஹ்விடம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? நமக்கு என்ன வந்துச்சு? வேதம் வந்துருச்சு, குர்ஆன் நம்மள்ட்ட இருக்கு, தமிழாக்கம் இன்றைக்கு நமக்கு சரளமா கிடைக்குது, அதை படிக்கணும். அதுல என்னென்ன சொல்லியிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த வேத செய்தி என்பது குர்ஆன் தான். குர்ஆனோடு சேர்த்து இந்த குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் அமைஞ்சிருக்கு. அப்ப அந்த ஆதாரபூர்வமான பலவீனம் இல்லாத பலமான செய்திகள் இருக்குல்ல, அதுவும் என்ன செய்து வகி செய்தி தான். அப்ப குர்ஆன் செய்தியோடு குர்ஆனோடு ஹதீஸ்களையும் நாம் சேர்த்து பின்பற்ற வேண்டும். இப்ப இந்த இரண்டு விஷயம் தான் நம்ம என்ன செய்யணும், வாழ்வுல பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும்.
இந்த குர்ஆன் ஹதீஸை தாண்டி வேறு எந்த விஷயத்தையும் மார்க்கத்தினுடைய ஆதாரங்களாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பேசிக் தான். அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்பட்ட குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகள், அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க செஞ்சு காட்டியிருப்பாங்க, அல்லது அங்கீகரிச்சிருப்பாங்க. இந்த மூணு விஷயம் தான். இந்த விஷயங்களை தான் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்யக்கூடாத விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், பின்பற்றக்கூடியதா இருக்கணும். நாம என்ன செஞ்சிடக்கூடாது, அதை விட்டு விலகி வேறு ஏதாச்சும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பின்பற்றக்கூடாது. இல்ல நாங்க முன்னாடி இருந்தவங்களை பின்பற்றோம், எங்க அத்தா வாப்பா இப்படித்தான் நான் பின்பற்றோம், அவர்கள் செஞ்சதை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற நம்ம முடிவு எடுத்தோம் என்றால் அதற்கு மறுமையில என்ன செய்வான், அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், தண்டனை வழங்கிடுவான். இந்த உலகத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் அனுமதி அளிக்காததை மார்க்கமாக ஆக்கும் தெய்வங்கள் அவர்களுக்கு உள்ளனரா? தீர்ப்பு பற்றிய கட்டளை இல்லாதிருந்தால் அவர்களுக்கிடையே முடிவு செய்யப்பட்டிருக்கும். மறுமை நாள் இல்லாம இருந்துச்சு, நான் அந்த ஏற்பாடு பண்ணாம வச்சிருந்தானா உடனே நான் தீர்ப்பு சொல்லியிருப்பேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அல் குர்ஆன் 42வது வசனத்துல 21வது வசனத்துல சொல்றான். அப்ப இதெல்லாம் நமக்கு தெளிவா என்ன சொல்லுது, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், இதை தாண்டி எதுவும் மார்க்கம் இல்ல நான் வேறு மதுஹப்ல இருக்கேன், மதுஹப்களை நான் பின்பற்றுகின்றேன், நான் ஷாஃபி மதுஹப், நான் ஹனஃபி மதுஹப் என்று நாம் பின்பற்றுவோமே ஆனால் இதெல்லாம் என்ன செஞ்சிரும், மறுமையில நம்ம நாசங்களா ஆயிடும், மறுமையில நஷ்டவாளிகளாக நம்மளை மாற்றிவிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும், மிக கவனமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியை ஏன் நம்ம பின்பற்ற சொல்றோம்னா, மதுஹபுடைய நூட்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள், அது மனிதர்களுடைய கருத்துக்கள். ஷாஃபி இமாமா இருக்கட்டும், அவர்கள் பெரிய இமாம், நம்ம இமாம்களை குறை சொல்லலாம் இல்ல, அவர்களை நம்மளும் மதிக்கிறோம். ஆனால் அவர்கள் சொன்னது சட்டமாகுமானா ஒருபோதும் சட்டமாகாது. ஏன், அல்லாஹ் சொன்னதுதான் சட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாங்களோ அது சட்டம். அதை தாண்டி இந்த மார்க்கத்தை என்ன செய்யாது, எந்த விதத்தில் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதில் முதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்ப குர்ஆன் தான் நம்முடைய வாழ்க்கை வேதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த செய்தி தான் நம்முடைய வேதமாக செய்திகளாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு அடிப்படையில யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை மறுமையில பிரகாசமாக இருக்கும். இதை தாண்டி என்ன செய்யாது, வேறு எதையும் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதில் முதலில் புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக இந்த மார்க்கம் குறித்து நம்ம என்ன விளங்கி இருக்கோம்னா, நிறைய செய்திகள் நமக்கு வரக்கூடிய செய்திகள் குறித்து ஆதாரங்களை நம்ம கேட்கறது இல்லை. ஒரு செய்தி இஸ்லாத்தின் பெயரால் நமக்கு சொல்லப்பட்டால் இது குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்கள்ல இருக்கா என்பதை நாம் முதல்ல கேட்டு தெளிவுபடுத்தணும். ஏன், இன்னைக்கு எவ்வளோ ஹதீஸ்ல குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெளிவா தெரியும். ஒரு அப்ளிகேஷன் எடுத்து இல்ல தமிழ் குர்ஆன் எடுத்து பெரட்டினீங்கன்னா இந்த அத்தியாயத்துல இத்தனாவது வசனத்துல இருக்கான்னு பார்த்துடலாம். அதே போல ஹதீஸ் கிரந்தங்களும் ஏன் ஹதீஸ் சொல்றோம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், சும்மா எல்லாம் இமாம்கள் எல்லாம் பதிவு செய்யல. ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்றால் அவர்களிடத்திலிருந்து யார் கேட்டால் என்று ஒரு முழு தொகுப்பை என்ன செஞ்சிருக்காங்க, உருவாக்கி வச்சிருக்காங்க முன்னால் இருந்த இமாம்கள். அப்ப அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட ஒவ்வொரு ஹதீஸுக்கும் அப்படி இருக்கு. அபூ ஹுரைரா அவர்கள் கேட்டாங்களா, அவங்க சொல்றாங்களா, அவங்க ரசூலுல்லாஹ் இருந்து கேட்டதா சொன்னா அந்த அபூ ஹுரைரா அவர்கள் யார் கேட்டா, அவர்கிட்ட யார் கேட்டா, இவர்கிட்ட யார் கேட்டா என்று ஒரு முழு தொகுப்பை என்ன செஞ்சிருக்காங்க, உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் கணிச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், சரியாக இருக்கு தவறாக இருக்குன்னு சொல்றோம். சில செய்திகள் பலமான செய்தி சொல்லுவோம், சில செய்திகள் பலவீனமான செய்தி சொல்லுவோம். ஏன், சிலர் நிலைவாற்றல் இல்லாத ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பார், ஏதாவது ஒரு செய்தியை சொல்லியிருப்பார், அவர் சொன்னார் இவர் சொன்னார், அதெல்லாம் என்ன செய்வாங்க, ஹதீஸ்கள் அறிஞர்கள் அதெல்லாம் புறக்கணிக்கிறாங்க. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர மீதி எதை எடுத்தாலும் நீங்கள் எந்த காலத்திலும் அதை என்ன செய்யும், மாறுபட்டதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை மட்டும்தான் என்ன செய்யாது, உலகம் அழிவரைக்கும் எந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தாலும் அது என்ன செய்யாது, அந்தந்த காலகட்டத்துக்கு பொருந்தக்கூடியதா இருக்கும். ஒரு அன்னைக்கு சொன்ன விஷயம் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, இன்னைக்கு அறிவியல் உலகத்துல அதை எடுத்து பார்த்தா சரியா இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, தாடியே வளர்க்க சொல்றாங்க ஆண்களுக்கு. அதை இன்னைக்கு என்ன செய்ய, ஆய்வு செஞ்சு ஆமா சரியானதா இருக்கு, அதனால நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு பெண்ணுடைய இத்தா காலத்தை பத்தி பேசுறான். அது அந்த காலத்துக்கு சம்மதமே இல்லாத ஒரு விஷயம் தான்.
4 மாதம் 10 நாட்கள் இருந்து என்ன செய்யறான், அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான். இன்னைக்கு ஆய்வு ரீதியா என்ன செய்யறான்னா, ஆமா சரியானதான், ஒரு பெண்ணினுடைய கருவுறையில அந்த கருவினுடைய தன்மை 4 மாதம் 10 நாட்கள் வரைக்கும் உயிரோட இருக்கு, அதுக்கு பிறகுதான் அழியுது அப்படிங்கிற சட்டத்தை என்ன செய்யறான், இன்னைக்கு அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். இப்படி எந்த சட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் மார்க்கம் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது எந்த காலகட்டத்திலும் சரியானதாக இருக்கும். ஆனா மனிதனுடைய கருத்து என்பது அப்பப்ப மாறும். அந்தந்த நேரத்துக்கு தான் சரியா இருக்க மாதிரி தெரியும், பிற்காலத்துல என்ன செய்யும், மாறிடும். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள், மதுஹபுகளை பின்பற்றாதீங்க, மதுஹப் இமாம்களை பின்பற்றாதீங்க. ஏன் மார்க்கத்துல எதையுமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிச்சம் வைக்கல, பூர்த்தி செஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துறான். அல்லாஹ் சொல்லி காட்டினான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், வ ரலைத்து லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை தெளிவுபடுத்தினார். அப்ப எப்ப முடிஞ்சிருச்சு, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் என்ன செஞ்சிருச்சு, முழுமை பெற்றுச்சு. அதை பின்பற்றுவது மட்டும்தான் நம்ம வேலை, அதை எதையும் உருவாக்குறது நம்ம வேலை கிடையாது. அங்கே விட்டுட்டாங்க, அதை விட்டுட்டாங்க, அதை நான் எடுத்து சொல்றேன், அதற்கு இங்க என்ன செய்யல, ஒரு இடத்துலயும் கூட நமக்கு என்ன செய்யல, அதிகாரங்கள் வழங்கப்படல. அப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே முழுமை அடைஞ்சிருச்சு. அதுல நம்ம கூட்டவோ குறைப்பதற்கோ மனிதராகிய நம்மளிடத்திலே எந்தவித அதிகாரமும் கிடையாது என்பதை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா, அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை அறிவான், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்று கூறுகிறாங்க. புதுசா நானா உருவாக்கி செய்யறதுன்னு அதை பத்தி அல்லாஹ் இப்படிதான் சொல்றான், எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாத ஒன்றை நீங்க கத்து தரீங்க என்று அல்லாஹ் கடினமாக கேட்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த உலக விஷயத்துல நம்ம எதெல்லாம் புதுமையா உருவாக்கி வச்சிருக்கோம் தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமத்தினுடைய அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், குர்ஆன் ஹதீஸின் ஆதாரங்கள் இல்லாமல் நாம் எந்த செய்தியை சொன்னாலும் அது மார்க்கமா ஆகாது. எவ்வளவு பெரிய இமாம்கள் அறிஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொன்னதெல்லாம் மார்க்காது. ஏன் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அவர்கள் கல்வியறிவு எவ்வளவு பெற்றிருந்தாலும் சரிதான். ஏன் அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையும் சொல்லல. அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம், மதுஹபினுடைய பெயரால், இமாம்களின் பெயரால், பெரியவர்களின் பெயரால் நிறைய சட்டங்களை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நடைமுறையில் இருக்கக்கூடிய விதமான விஷயங்களை யோசிச்சு பாருங்க. திருமணத்தினுடைய விஷயங்கள், இந்த திருமணத்தினுடைய விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அனாச்சாரங்கள், அதுல இருக்கக்கூடிய துவாக்களா இருக்கட்டும், ரசூலா காட்டித்தாங்க. ரசூலா எத்தனையோ திருமணம் பண்ணாங்க. இன்னைக்கு ஓதுற மாதிரி அழுக்கு பயணம் துவா ஓதி அல்லாஹ் தூதர் பண்ணாங்க, இல்ல பண்ணல. இது சரி சொல்லக்கூடியவங்க ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து காட்டுன்னு சொன்னா இது வரைக்கும் காட்ட தயாரா இல்லை. அப்ப அவர்கள் தெரிஞ்சே என்ன செய்யறாங்க, தப்பை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நாம மார்க்கம் அறியாத பாமர மக்கள் தான். நமக்கு பெரிய அளவுல மார்க்கம் தெரியாது. 7 ஆண்டுகள் நம்ம படிச்சு மார்க்க அறிஞர் பட்டம்லாம் வாங்கல. ஆனா குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கா, அதை ஆதாரத்தோட கேட்டு பெற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். நிறைய ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய விதத்துகள், இந்த மாசத்துல இந்த மெகராஜ் இரவு என்று சொல்லக்கூடிய ஒரு இரவுனுடைய வழிபாட்டை என்ன செஞ்சாங்க, உருவாக்கி வச்சாங்க. ஒரு நோம்பு நோக்குறது, நைட்டு சிறப்பு பயன், சிறப்பு தொழுகை, அல்லாஹ் தூதர் இப்படி காட்டி தந்தாங்களா? மெகராஜ் பயணம் போனாங்க, விண்ணுலக பயணத்துக்கு அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் அழைத்து சென்றார், அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீதி இருந்த ஆண்டுகள்ல அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வணக்க வழிபாட்டை செஞ்சாங்களா? சிறப்பு தொழுகை நடத்தினார்களா? பத்ர் போர்க்களத்துக்காக, அந்த பத்ருடைய போர்க்களத்தை அந்த உயிர் தியாகத்தை செய்து அதுக்காக ஒரு தொழுகை, பராத் இரவு, சஃபே பராத், இப்படி ஏராளமான வித்தத்துகள் மார்க்கத்தின் பேரா என்ன செஞ்சிருக்காங்க, உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நன்மை தானே, இது செஞ்சா என்ன தொழுகிறது தப்பா, அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில அது தப்பு. ஏன் அல்லாஹ் இப்போது சொன்னார்கள், மன் அகுத சபி அம்ரினாகாதா மாலேசமின் பகுவரத்தோன், என்னோட உத்தரவு இல்லாத எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ரத்து செய்யப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் தெளிவா சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, இப்படியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் எந்தவித அனுமதி இல்லாமல் நன்மை என்று பெயரால் நாம உருவாக்கி செய்தால் நாளை மறுமையில மிகப்பெரிய தண்டனைகள் வரும்.
நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம், கௌசர் தடாகத்தை பற்றி தெரிஞ்சிருப்போம்ல. இந்த கௌசர் தடாகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை பற்றி அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொல்றாங்க தெரியுமா? பாலை விட அதிக வெண்மையா இருக்கும், அதனுடைய வாசம் கஸ்தூரியை விட ரொம்ப மனமா இருக்கும். அந்த தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரை நீங்க ஒரு வாட்டி பருகிட்டால் மறுமை நாள்ல உங்களுக்கு தாகமே ஏற்படாது. அந்த அளவுக்கு என்ன செய்யும், தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரா இருக்கும். ஒரே ஒரு வாட்டி குடிச்சிட்டீங்கன்னா போதும். மறுமை நாள் என்பது ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் என்பது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன 50,000 நாட்களுக்கு சமமான ஒரு நாள். அவ்வளோ பெரிய விசாரணை, எல்லா மனிதருக்கும் அங்கே கேள்விகள் கேட்கப்பட்டு அவரவர்களுக்குள்ள கூலிகள் கொடுக்கப்பட்டு மீசான் திராசில் எடப்படப்பட்டு நன்மை தீமை எடை போடப்பட்டு நன்மை யாருக்கு அதிகமா இருக்கோ அவர்களுக்கு சோனத்தை தருவான், யாருக்கு தீவினுடைய எடை அதிகமா இருக்கோ அவர்களுக்கு என்ன செய்வான், நரகத்தை தருவான். இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயம் நடைபெறக்கூடிய அந்த நாள்ல அல்லாஹ் என்ன செய்வான்னா சூரியனை கொண்டது மனிதனுடைய தலைக்கு அருகாமையில் வச்சிருவான். சூரியன் என்ன செய்வான், தலைக்கு அருகாமையில் வைத்து கொண்டுவான். இப்ப வைக்கக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர் என்ன செய்யுது தள்ளி இருக்க சூரியன் ஒரு சித்திரை மாசம் மே மாசத்துல வந்துச்சுன்னா, நம்ம வைகாசி மாசம் சித்திரை மாசத்துல வந்துச்சுன்னா வெயில் தாக்கு பிடிக்க முடியல, அவ்வளோ வெக்கையா இருக்கு, ஏசி போறோம், அவ்வளோ வேணும். அதே வெயில கொண்டு தலைக்கு அருகாமையில் அல்லாஹ் வச்சுட்டானா அந்த நிலைமையில ஒவ்வொருத்தருக்கும் வேர்வைகள் கொட்டி வலியும். எந்த அளவுக்கு தெரியுமா, ஒவ்வொருத்தருடைய பாவங்களுடைய அளவிற்கு அவர்கள் வேர்வையில் மூழ்கியவர்களாக வருவார்கள். ஒரு சிலர் கடுக்கால அளவுக்கு வேர்வையோட வருவார், ஒரு சார் முட்டிக்கால அளவுக்கு வருவார், ஒரு சிலர் என்ன செய்வாங்க அவருடைய இடுப்பளவுக்கு வேர்வையில மூழ்கி வருவாங்க, ஒரு சிலர் அவருடைய தோள்பட்டை வரைக்கும் என்ன செய்வாங்க மூழ்கி வருவாங்க, ஒரு சிலர் வேர்வையிலேயே மூழ்கியவர்களாக வருவாங்க. அந்த அளவுக்கு கடினமான ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு நாள்ல ஒரு தண்ணீர் அதனுடைய தாகத்தை தீர்க்கும் என்றால் அது எவ்வளவு பெரிய அறுக்கொடை. அந்த அறுக்கொடையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தார் வந்து அந்த தண்ணீரை அருந்துவாங்க, சில நபர்களை அங்கே வானவர்கள் தடுப்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், இவர்கள்லாம் என்னுடைய உம்மத்தார்கள், என்னை சார்ந்தவர்கள் என்று நான் சொல்லுவேன். ரசூலா சொல்றாங்க, என்னை சார்ந்தவர்கள் என்று நான் சொல்லுவேன், ஆனால் வானவர்கள் எனக்கு அறிவிப்பார்கள், உங்களுக்கு பின்னால் நீங்கள் சென்றதற்கு பின்னால் அவர்கள் புதிதாக உருவாக்கி காரியங்களை செய்பவர்களாக மாறிவிட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு அங்கே தண்ணீர் அருந்துவதற்கு அங்கே வாய்ப்புகள் வழங்கப்படாது, தடுக்கப்பட்டு விட்டனர் சொல்றான். இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய நன்மை நாம் சர்வ சாதாரணமாக நாம் பல இங்கே இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஆதாரம் கேட்காம செய்யக்கூடிய இந்த விஷயத்தினால் நமக்கு பலி போகுதுன்னா நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு இன்பம்தான், ஆனால் உண்மையாக மூமினாக வாழ வேண்டும் என்றால், நாளை மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அத்தனை செய்திகளையும் நாம் முழுமையாக என்ன செய்யணும், பார்த்து செய்யணும். குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்கள்ல இருக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்று தந்திருக்காங்களா, அல்லது இதை வேண்டாம் என்று தவிர்த்திருக்கின்றார்களா என்பதை பார்த்து செய்யணும். நாமளா செஞ்சுட்டு நாளைக்கு மறுமையில நன்மை வரும் நாமளாக இருந்தோம் என்றால் அங்கே என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு நன்மைக்கு பதிலாக தண்டனை தான் வரும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு வுஜூஹுக்கும் பின்னாலே யகூலூன், அவர்களின் முகங்கள் நரகத்தில் புரட்டப்படும் அந்நாளில். யாரல நரகவாசிகளை பத்தி சொல்றாங்களா, நரகத்துல அவருடைய முகங்கள் என்ன செய்வானா அல்லாஹ் போட்டு பெரட்டுவானா. புரட்டக்கூடிய அந்த நேரத்துல அந்த மனிதர்கள் சொல்வார்கள், யாரைத்தனா அதான் அல்லாஹு அதானுர் ரசூல், நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, இத்தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்று அங்கே நரகவாசிகள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது தேவையா நமக்கு? இந்த உலகத்துல நமக்கு இதுவரைக்கும் செய்திகள் கிடைக்காம இருந்தது சரி, கிடைத்ததுக்கு பிறகும் இந்த உலக வாழ்க்கையினுடைய விஷயத்தை நாம் பின்பற்றினோம் என்றால் மறுமையில் நஷ்டவாளியா போயிடும். இதனால எப்படி இருந்தாலும் தெரியாது. இப்ப கேட்டுட்டோமா, இனி வரக்கூடிய காலகட்டத்துல நான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதைத்தான் பின்பற்றுவேன் என்ற முடிவை எடுங்க. அப்படி எடுத்தால்தான் வெற்றி. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுக்கு உயிருக்கு மேலாக நேசிக்கவில்லையோ நாளை மறுமையில் அவர்களுக்கு என்ன நஷ்டம் தான். அப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம், நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவா சொல்லிருச்சு. அல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்ணி, இப்ப நான் சொன்ன அத்தனை வசனங்களும் குர்ஆன்ல இருக்கு, தமிழாக்க இருக்கு, எடுத்து பாருங்க. குர்ஆனை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, படிங்க. அரபுல ஓதுறது எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு நன்மைகள் தருமோ, அது போல குர்ஆனை நம்ம தெரிஞ்சுக்கணும், தமிழாக்கத்துல தெரிஞ்சுக்கணும். குர்ஆனை தமிழாக்கத்தை தெரியக்கூடாது இல்ல, நம்ம விளங்குறதுக்கு தான் குர்ஆன், வெறுமனே ஓதுறதுக்கு குர்ஆன் இல்ல.
அல்லாஹ் இந்த குர்ஆனை சிந்திக்க தான் சொல்றான். இந்த உலக மக்களுக்கு இந்த குர்ஆன் சிந்திப்பதற்காக வழங்கப்படுது. இந்த தப்பருல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுடைய உள்ளங்கள்ல பூட்டுகள் தொங்கப்பட்டதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல நீங்க என்ன செய்ய, எடுத்து படிங்க. அதில் சொல்லப்படக்கூடிய வரலாறுகளை படிங்க. அதில் இருக்கக்கூடிய விளக்கங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை எடுத்து பாருங்க. அப்ப இவ்வளவு செய்திகள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பல்வேறு செய்திகள் சொல்றது. ஒரு மாட்டுல இருந்து பால் வரக்கூடிய செய்தியை குர்ஆன் பேசுது. தேன் வந்து அந்த தேன்ல இருந்து, அந்த தேனியில இருந்து எப்படி தேன் வருதுங்கிறத குர்ஆன் பேசுது. நிறைய அறிவியல் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்ல குர்ஆன் என்ன செய்யுது, பேசுது. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையில் தெள்ள தெளிவாக ஒரு சிலந்தினுடைய வலையை பத்தி பேசுறான். நம்ம அற்பமாக கருதுறோம்ல, அந்த விஷயத்தை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல பேசுறான். ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நாயை நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் நாயை என்ன செய்யறாங்க, மனிதர்கள் ரொம்ப அழகா நேசித்து வீட்டில் வளர்க்குறாங்க. அப்ப அந்த நாயினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒரு நாய் வாய் வைத்த பாத்திரத்தை நீங்க என்ன செய்யுங்க, 6 முறை நீங்க என்ன செய்யுங்க, மண்ணால் கழுவுங்க அப்படின்னு நல்லா வந்து சொல்றோம். ஏன், அவ்வளோ கிருமிகள் அந்த நாயினுடைய நாக்கில் இருக்கு. அது ஒரு வாட்டி சோப்படி கழுவுனாலும் போயிடாது. அதனால ஏற்படக்கூடிய விளைவு இன்னைக்கு ராபிஸ்ங்கிற அந்த நோயெல்லாம் வருது இல்ல, அது நிறைய பாருங்க, நாய்கள் கடிக்கப்பட்ட நாயினுடைய எச்சிகள் உள்வாங்கப்பட்டு அந்த சிறுவார்கள் படக்கூடிய சிரமம்லாம் பார்க்கிறோம். கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் என்ன செஞ்சிருவான், இறந்துருவான். அப்ப அந்த அளவுக்கு அந்த கிருமிகள் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நாய் வாய் வைத்த பாத்திரத்தை குடிக்காதீங்கிறாங்க. இப்படி எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் வியாபார ரீதியாக எடுத்து பார்க்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையை பத்தி நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்படி எந்த செய்திகள் நீங்கள் வேணும்னாலும் இஸ்லாத்துல தீர்வு இருக்கு. இஸ்லாம் என்ன செஞ்சிருச்சு, எல்லா விஷயத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமாக இருக்கு. இதை இஸ்லாமியர்களாக நம்ம படிக்கலைன்னா, நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா நம்ம எப்படி அடுத்த போய் சொல்றது? இந்த மார்க்கத்தை பிறகு சொல்லணுமா இல்லையா? இல்ல நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம வாழ்ந்தா போதும் அப்படி சகாபாக்கள் நினைத்திருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சகாபாக்களை வளர்த்தாங்களா? ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியை சொல்லி கொடுத்து அதை என்ன செஞ்சாங்க, பிறர்கிட்ட எடுத்து வைக்க சொன்னாங்க. என்னிடத்துல இருந்து ஒரே ஒரு செய்தி கேட்டாலும் நீங்க என்ன செய்யுங்க, பிறருக்கு எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை இது. அப்ப நம்ம தெரியணுமா இல்லையா? நம்ம தெரிஞ்சாதானே பிறர்கிட்ட சொல்ல முடியும். இன்னைக்கு எத்தனையோ மாற்றுமாற சகோதரர்கள் இஸ்லாம் குறித்தான தீர்வே சொல்றாங்க. தலாக்கினுடைய விஷயத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. ஆனா நம்ம ஆளுகிட்ட அது புரிதல் இல்லை. முத்தலாக்குன்னு இருக்கா? குர்ஆன் அப்படி சொல்லுதா? ஒரு கணவன் மனைவி பிரியக்கூடிய விஷயத்தை, தலாக்கக்கூடிய விஷயத்தை எப்படி நடைமுறைப்படுத்த சொல்லுது? ஆனா நம்ம மக்களுக்கு தெரியலையே. ஒரே நேரத்தில் என்ன செஞ்சான், முத்தலாக சொல்லிடுறான். அதனாலதான் என்ன செய்யறான், நம்மை அழிக்கணும் நினைக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் என்ன செய்யறான், அதை கையில் எடுத்துட்டு அதன் மூலமாக ஆதாயம் தர்றான். அப்ப நமக்கு தெரியுதா, நமக்கு தெரியுமா இல்லையா? இஸ்லாம் எப்படி சொல்லுது, தலாக்க 3 மாதவிடாய் காலம் சொல்லுது. 3 ஒவ்வொரு காலகட்டத்தை கொடுக்க சொல்லுது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை நம்ம படிக்கிறது. படிக்காதனால நம்ம என்ன செஞ்சிடறோம், தவறான முடிவுகளை எடுத்துறோம். அப்ப இந்த திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு வாழ்வியல் நிதியாக அருளப்பட்டிருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் மனிதர்களுக்கு ஏற்ற மார்க்கமாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு வாழ்க்கையில என்ன செய்யுங்க, உங்களுக்கு அறிந்த வரைக்கும் நீங்க முடிந்த வரைக்கும் என்ன செய்யுங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க. இதுதான் மார்க்கம். எதை அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றானோ அதை பின்பற்றுங்க. எதை விட்டு தடுக்க சொல்லியிருக்கானோ அதிலிருந்து முழுமையாக தவிர்த்துருங்க. அப்படித்தான் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாம் வாழ்ந்தால்தான் மறுமையினுடைய வெற்றியாக இருக்க முடியும். நீங்கள் வேறு எதை பின்பற்றினாலும் அதை அல்லாஹ் நிராகரித்து விடுவான். அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான் மார்க்கம், வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற அந்த இறை வசனத்தோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்தான்.